உலகம் முழுக்க ட்ரேட் வார பத்தி பேசிக்கிட்டு எல்லோரோட கண்ணும் யூஎஸ் மேல இருந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, இந்தியா மேல இன்னும் எவ்வளவு டாரிஃப் போடுவாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சைலண்ட் மிசைல் மெக்சிகோல இருந்து லான்ச் ஆயிருக்கு. மெக்சிகோ ஒரு ஷாக்கிங் டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வர இம்போர்ட்ஸ் மேல 50% டாரிஃப். இது வெறும் டாக்ஸ் இல்ல, இது ஒரு எக்கனாமிக் பிளாக்கேட். சீனாக்கு வைக்கப்பட்ட டிராப்ல இந்தியா மாட்டிக்கிட்டு இப்போ கொலாட்டரல் டேமேஜ் ஆகியிருக்கு. ஹோல்ஸ் வேகன், உண்டே, மாருதி சுசுகி இப்போ இந்த கார் கம்பெனிஸோட கார் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்டாப் போர்ட் போட்டிருக்காங்க. ஏன் மெக்சிகோ இப்போ இதை பண்றாங்க? யாரோட பிரஷர் இது? இதனால இந்தியாவுக்கு $1 பில்லியன் லாஸ் ஆக போதா? வாங்க டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெக்சிகோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். மெக்சிகோக்கு ஏசியா மேல, குறிப்பா இந்தியா மேல எந்த விதமான பர்சனல் பகையும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியா அண்ட் மெக்சிகோக்கு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஏன் இந்த சடன் யூ-டர்ன்? இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. டொனால்ட் ட்ரம்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி ரொம்ப கிளியர். நான் சீனாக்கே கதவை சாத்திட்டேன், நீங்க பிளாக் டோர் வழியா உள்ள விடுறீங்களா? இதுதான் ட்ரம்போட கேள்வி. பல ஏசியன் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் சீனா யூஎஸோட டாரிஃப்ஸ் தப்பிக்கிறதுக்கு மெக்சிகோல ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணி அங்க இருந்து மேட் இன் மெக்சிகோ டேக் போட்டு அமெரிக்காக்குள்ள கூட்ஸ் அனுப்புறாங்க. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லூப்ஹோல். ட்ரம்ப் மெக்சிகோவை மிரட்டி இருக்காரு, நீங்க இந்த ஏசியன் இம்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணலனா உங்க மேல 25% டாரிஃப் போடுவேன். மெக்சிகோக்கு வேற வழியே இல்லை. அவங்களோட எக்கனாமி யூஎஸ் நம்பி தான் இருக்கு. அவங்களோட எக்கனாமியை காப்பாத்திக்க இப்போ ஏசியன் கண்ட்ரீஸ் மேல டாரிஃப் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்தியா பக்கம் வருவோம். இந்த 50% டாரிஃப்னால எந்த செக்டார் அதிகமா பாதிக்கப்பட போகுதுன்னு பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார். மெக்சிகோ தான் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் கார்ஸ் எக்ஸ்போர்ட். நம்ம ஊர் வோல்ஸ் வேகன், வென்டோ, மாருதி ஸ்விஃப்ட், ஹூண்டாய், வெர்னா இதெல்லாம் மெக்சிகோல ரொம்ப பாப்புலர். லாஸ்ட் இயர் மட்டும் $1.1 பில்லியன் வர்த்தான கார்ஸ் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸை மெக்சிகோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்போர்ட்ஸ்க்கு 20% இருந்த டாக்ஸ் இப்போ 50% மாற போகுது. இதனால இந்தியாவோட கார்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இது கார் கம்பெனிஸ்க்கு மட்டும் லாஸ் இல்ல. சென்னை, புனே, குருகிராம்ல ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரர்ஸ் பிரேக் பேட்ஸ், இன்ஜின் பார்ட்ஸ் செஞ்சு அனுப்புற சின்ன சின்ன எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் அவங்களோட ஆர்டர் புக்கு இப்போ ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்து ஸ்டீல் அண்ட் அலுமினியம், டாடா ஸ்டீல் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவங்க மெக்சிகோக்கு அனுப்புற மெட்டல் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் இந்த டாரிஃப் அப்ளிகேபிள். ஆல்ரெடி குளோபலா ஸ்டீல் பிரைஸ் டவுன்ல இருக்கு. இப்போ இதுவும் சேர்ந்தா கம்பெனிஸோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கிராஷ் ஆகிடும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த டாரிஃபோட மெயின் டார்கெட் சீனா, இந்தியா இல்ல. மெக்சிகோவோட இம்போர்ட்ஸ் 20% சீனா கிட்ட இருந்து தான் வருது. சீப் ஸ்டீல், சீப் பிளாஸ்டிக், சீப் எலக்ட்ரானிக்ஸ். மெக்சிகன் கவர்மெண்டோட லாஜிக் என்னன்னா, ஏசியன் இம்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணணும். பிரச்சனை என்ன தெரியுமா? மெக்சிகோக்கு இந்தியா கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது. வியட்நாம், மலேசியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு மெக்சிகோ கூட வேற ட்ரேட் டீல்ஸ் இருக்கலாம். நம்ம நான் எஃப்டிஏ கேட்டகரியில வரும். அதனால 50% டாரிஃப் அடி விழும். சோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அர்ஜென்ட்டா டிப்ளமேட்டிக் சேனல்ஸை ஓபன் பண்ணியிருக்காங்க. சீனாவை டார்கெட் பண்றீங்க சரி, எங்களையே அடிக்கிறீங்க, நாங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ்னு இந்தியா ஆர்கியூ பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன், இந்த 50% டாரிஃப்ல இருந்து தப்பிக்கணும்னா இந்தியன் கம்பெனிஸ் மெக்சிகோல ஃபேக்டரிஸ் ஆப்ரேட் பண்ணணும். இப்படி பண்றதால அவங்களோட டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம். ஆனா மேக் இன் இந்தியா கான்செப்ட் இங்க அடி வாங்கிரும். இந்தியனுக்கு ஜாப்ஸும் வராது. இது வெறும் மெக்சிகோ பிரச்சனை இல்ல, உலகம் முழுக்க ப்ரொடெக்ஷனிசம் திரும்ப வருது. என்னோட பொருள் என்னோட மக்களுக்கு அப்படின்ற மைண்ட் செட் ஒரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு இருக்கு. குளோபலைசேஷன் குளோபல் விட்டே போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு இது ஒரு வார்னிங் பில். நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸை டைவர்சிஃபை பண்ணணும். மெக்சிகோ போயிடுச்சுன்னா ஆப்பிரிக்கா, யூரோப்னு புது மார்க்கெட்ஸை பிடிக்கணும். இதுதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர். எந்த ஒரு மார்க்கெட்டும் சேஃப் கிடையாது. உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.